भगवाने நானும் பந்திக்கு வந்து விட்டோம். அமர்ந்து என்ன நடக்குது என்று பார்த்தோம். இப்போ எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுல இருந்து எங்களுக்கு நிறுவனம் வந்தது. நிறுவனம் வந்திருக்கு. இப்ப வந்திருக்கிறா சரி. எங்க எங்களுக்கு அமர்றது இடம் கட்டணும். ஒரு புறமா சரி எல்லா நாட்டு அரசர்களும் வந்துக்கிறாங்க. என்ன சோறு கொடுக்குறீங்க? அது சாமலாபுரி வந்திருக்கு. வந்த உடனே தேவலோக தலைவன் நான் தான் தலைவன். எனக்கு ஒரு மரியாதை இல்லையா? ஆனா உனக்கு முதல் மரியாதை உங்க வைகுந்த தலைவர் இருந்தீங்கன்னா சரி உட்கார இடங்கடா. உங்க வீட்டுல தான் நாத்தெல்லாம் அடிக்குது. அப்படின்னா நாங்க எப்படி எங்க இடம் எவ்வளவு பெருசு. ஆனா உங்களுக்கு இடம் ஒரு அரசரா போடுவான். மனைவி பத்தினி குச்சி போட்டா எப்படி இருந்தான் தேவருக்கெல்லாம் விருதளிக்கிறானா மாலாய கண்ணன். தேவருக்கெல்லாம் விருதளிக்கிறானா மாலாய கண்ணன். அதனால் தேவ விருந்துக்கு போக வேண்டும். பாப்பலாம் தேவர் விருந்துக்கா? ஆமா. தேவர்களுக்கு சாப்பாடு செய்ய தெரியுமா? சமைக்க தெரியுமா? அந்த பச்சை பச்சையா இருக்கிற ஊரை தாலி ஆத்துற. ஆமா யார் வர சொன்னது? மாலாய கண்ணன். மாலாகி கண்ணன் வைகுந்தத்தை பொறுப்பிடுமாண்டவர்கள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி. ஆமா. அவர் மனைவி இருக்கிற லட்சுமி தேவி. அந்த சக்காலத்துக்கு சாப்பாடு வைக்க தெரியுமா? குழம்பு எப்படி வைக்கணும் தெரியுமா? ரசம் எப்படி வைக்கணும் தெரியுமா? அவன் முன்னாடி சோறாக்கணும் எனக்கு. அப்ப நீ கூப்பிடறான்னு சொல்லி நீ கூப்பிடுறியா? பொட்ட பையா இல்ல மாமி இல்ல நீ ஒரு ஆம்பளை வந்து தேவர் விருந்துக்கு கூப்பிடறான்னு சொல்லிட்டு இல்ல தேவர் விருந்துக்கு கூப்பிடறான்னு சொல்லிட்டு நீ தானே கூப்பிட்ட? அவனை கூட்டா தேவருக்கு விருந்தெல்லாம் எனக்கு நிருபம் வந்தது. அனைவரும் சனிமணி வர வேண்டும். அஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் தானே நீ
பொண்டாட்டி சோறு ஆக்கப்படாது தெரியுமா தெரியாதா? என் முன்னாடி சோறு ஆக்குறா. அப்புறம் அவங்க கொடுத்து ஆக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். நீ போய் குடம் பண்ணி பாரு. ஹோட்டல் தான் வாங்கி தருவாரு. ஏண்டா? ஏய், அந்த தேவர்களுக்குலாம் ஏய், ஹோட்டல்ல கூட வாங்கி கொட்டா இதுல கூட மாட்டி நிற்பாரு. அவங்க ஆக்குறாங்க. போய் 10 ரூபா விட்டு நீங்க பாரு. அந்த தேவர் விருந்துக்கு அந்த 4 திசைக்கும் 4 முகப்படுத்த விரும்புகிறார் இருக்கின்றாரு. அந்த கலைவாணி ஏற்ற காலத்தில் அவங்க தந்தைக்கு பிள்ளைகளுக்கு வேலை இருக்க மாதிரி உலகத்துல இன்னைக்கு அந்த 4 திசைகள் ஆரம்பிக்கப்பட்ட பெருமையாக இருக்கிறது. ஆமா, அந்த சக்கால்த்தி கலைவாணிய சக்கால்த்திக்கு சாப்பாடு செய்ய தெரியுமா? குழம்பு வைக்க தெரியுமா? ரசம் வைக்க தெரியுமா? இல்ல கூட்டு வைக்க தெரியுமா? வெள்ளப்படுது என்னது? அவங்க எதை வச்சாண்டா நம்மளுக்கு நிர்பந்தம் ஆக மாட்டோமா? அந்த கொட்டை கட்டிக்கிறானு புதுநாட்டுல காவல்காரன் ஈஸ்வரன் 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 சத்தப்படுத்தி எல்லாம் விபிரியாந்துக்கிறானு கஞ்சா வெறியன் என்ன வேணுமோ கட்டில அட்டு கடை போட்டு புகு புகு ரயில் பா கூட விட்டுரும். அது மாரி புகு புகுன்னு விடுறான். ரயில் பா கூட கொஞ்ச நேரம் கம்மியா இருக்கும். புகு புகு அப்படி ஒரு நாளைக்கு 10 கட்டு ஆகுது. கால் போட்டா கால் தேடா போடுமா அது எப்படி வந்துடும். அந்த கொட்டை கட்டிக்கிறாங்க யாரு? ரொம்ப மனுஷன் தேவையா? ஆறு ஈஸ்வரி. அந்த ஈஸ்வரி எந்த காலத்தி உலகத்திலே அந்த பத்திரி கட்டிக்கிற மட்டும் அந்த பத்திரி இல்ல இல்ல இப்ப மழை வர வைமா வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு காயினா காயும், இன்னைக்கு பேயினா பேயும், இன்னைக்கு காயினா காயின் அடிக்கு. இன்னைக்கு காய்ச்சிருமா? மழை வர சுட்டு அப்படியே எரியும் உடம்பு. இன்னைக்கு வெயில் இன்னைக்கு அதிகமா அடிக்கும் அடிக்க போகுது. இன்னைக்கு காயினா காயும். மழை போறோம் மழை போறோம் மழை அடல முடியாத வரும். ஆடி மாசம் வந்து உங்களுக்கு மழை வரும். ஆடி மாசம் மாசத்துல நான் மழை வந்து கெடுக்கல என் பத்தின் தரபாடு. நீ காயினா காயும் பேயினா பேயும் காயினா வரும். அதனால பத்தின் செய்வனுக்கு வாயினா வரும். வாயினா போகும். நானே ஒரு தாலி எடுத்துக்கிறாங்க பச்சை பச்சேன்னு நிப்பான். யாரு? பச்சை பச்சேன்னு ஒரு தாலி எடுத்துறேன். யாரு? வயதுட்டே பொறுப்பு ஒரு தாலி புறாசன் வந்து போட்டாதான் அந்த ரொம்ப ஆகிடும். அந்த தாலி புற எடுத்து அவன் கொண்டாடி கட்டுறான். யாரு? தாலி எடுத்த பையன் லட்சுமி தேவி. எங்கிறா? மார்பிள் இருக்கிறான். மார்பிள் வச்சுக்கிறான். கால் மரத்தில் வச்சுக்கிறான். அவளை பத்திரியா சாம்பார் வைக்க தெரியுமா? சின்ன பசங்களா மாப்பிளை பிடிக்கிறான். சாம்பார் வைக்க தெரியுமா? கமிட்டி தலைவர்
சாம்பார் தெரியுமா கர்ணான கையில போட்டுங்கிறாரு சக்கரவர்த்தி கர்ணனே கேமராக்காரனே அந்த பையன் வண்டி ஓட்டுவானே உனக்கு கையில போட்டுங்கிறாரு அவ்வளோ பத்தினியாவா கையில் போட முடியல அந்த லட்சுமி சக்கரவர்த்தி அந்த சக்காத்தி லட்சுமி பாவாங்களால அது எப்படி நடத்தா அவளுக்கு எல்லாம் காட்டுதா பொம்பளைக்குதா இதான் ஏன் பட்டா நான் என்ன பாட்டு அவன் சொல்றாங்க சக்காத்தி அவன் ஒரு பத்தினி தேவரத்துக்கு வரமாட்டேன் மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன ஆகு தெரியுமா சாம்பாருக்கு தெரியுமா கோயம்புக்கு தெரியுமா யாரும் அவங்க தெரியும் அந்த பிரம்ம அந்த தேவன் இருக்கிறாரு சொந்த பொண்டாட்டி விட்டு இன்னொருத்தன் வந்து ஆயிரத்தி அவன் ஒரு ஆம்படியானா என்கிட்ட போன போல எனக்கு ஆதிகரி வாங்கி வந்து புரியுறான் ஆமா நான் விருந்து வைக்கிறான் சொல்லிட்டு நான் விருந்துக்கு நான் வரமாட்டேன் ஐயோ ஐயோ போடு தூக்கி போடு சுபாலா உனக்கு அங்க சரியான விருத்து வைக்கல சரியான மரியாதை கொடுக்கலாம் நாம திரும்பி வந்து மலை வந்துருவான் பருத்து பருத்து சூது தேஞ்சு மன்னவா பகவான் வீட்டிலே விருந்து நடக்கிறது. தேவர்கள் மூலம் யாவற்றமாக நல்லது பாவா
ஐயோ ஐயோ என்ன பண்ண வை? நான் பின்ன சாலை வச்சுட்டு வர மாட்டேன். பார்க்கும் பொழுது ரத்தம் என்ன மாறி போச்சு? இன்னொரு பையா தேவர் இருந்து வச்சுக்கிறாங்க, கொட்டை பார்த்து கேட்கற என்னதான் கொடுத்துட்டு வர வேணும்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊருக்கு தாலி ஆட்டணும். தேவலகத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய சமலாபுரிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய யமன் தரணும். நீதி தவறாத உயிரை கவரக்கூடியவர். சரி, எங்களை வர வச்சுங்களே, உங்களுக்கு மதிப்பு என்னன்னு கொடுக்க தெரியுமா? மரியாதை உங்க கொண்டாடி தெரியுமா? மதிப்பு என்ன? மரியாதை என்ன தெரியுமா? ஒரு கொண்டாடி சொல்றேன். சாப்பாடு ஒண்ணும் தெரியாது. பாப்பா 3 மணிக்கு போட்டவன் தாப்பா மக்கு பாப்பா மறு பாப்பா கூட போட்டா கே பாப்பா முன்னாடி. என்னங்க நான் என்ன சொல்றேன், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. தேவர் விருந்துக்கு வரணும்னா நான் சாதாரண என் கால பேச ஆலயத்துக்கு நான் வர மாட்டேன். எனக்கு ரத்தத்துல கட்டி தூக்கி வந்தா தான் நான் வரும். சரி இலை வச்சுட்டோம், சாப்பாடு என் காலு தரையில உட்காராது. தூக்கி போடுறா டேபுல. அதுதாங்க தூக்கி போடுறா. அந்த எவனுக்கு ஓர் இலை போட்டேன், அந்த எவனுக்கு ஓர் இலை போட்டேன், எனக்கு மதிப்பு தண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பச்சு கொடுத்தேன். இலை எங்க தான் பண்ண போறேன். ஆமா பாட்டியா? ஐயோ அந்த விநாயகர் பக்கத்துக்கு முதல்ல உட்காந்துதானா அந்த பொண்ணு. சரி அதனால போட்டேன். உங்களுக்கு சாதம் முதல் ஒண்ணு தான் வைக்கிறது. ஏங்க இந்த 2 இலை இருக்கு, 2 இலை சுவாலைக்கு இதுயா சுவாலைக்கு 2 இந்த சுவாலைக்கு 2 இலை போட்டேன். சாண வச்சு பூரா தக்காளி போல சொல்றாங்களே, நீலாம் ஒரு நாட்டாளி. ஏரியா குளமா என் வயிறு ஏரியா குளமா கொட்டியா எல்லாருக்கும் தேவருக்குலாம் ஒரு இலை போட்டு இந்த யாரும் இந்த சாண வச்சு வந்து உட்காந்துக்கிறான். சந்தோஷப்பட எனக்கு மட்டும் ஏன் வந்து இவெல்லாம் வந்து பஞ்சிக்கு உட்காந்து பந்திக்கு தேவை விருந்து யாரு வந்தாலும் உணவு போட்டீங்க. ஆமா, எல்லாருக்கும் ஒரு இலை போட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு இலை போட்டீங்க. ஆமா, என் வயிறு ஏரியா குட்டிய குளமா. ஐயா யார் எனக்கு மட்டும் 2 இலை போட்ட காரணம் என்ன? ஒரு இலைக்கு ஆள் வராங்கம்மா. ஆளு உட்கார பக்கத்து இலையில உட்காரு. ஒரு இலைக்கு உட்கார போறேன். அடுத்த இலைக்கு ஆளை கொண்டு வர. உனக்கு ஏன் நீ ஒரு இலை தான் சாப்பிட போற? உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆளு மட்டும் வரல. ஆளு கண்டிப்பா வராங்க. ஆளு மட்டும் வரல. வரும். என்ன இந்த இலக்கு மட்டும் என் சாந்த குட்டி இல்ல கண்டிப்பா வராங்க. அது எது கேட்டாலும் எத்தனை இருக்குது சுண்ணாம்பு இருக்குது பொண்டாட்டி பார்த்து வாங்கி கூட பார்த்து வச்சுக்கிறேன். ஏதோ விஷயம் இருக்குது போல இருக்குது. என்னங்க சுவாமி, இலை தேவர்கள் எல்லாருக்கும் இலை வச்சாகி விட்டது. ஒரு ஆள் சாப்பாடு சாதம் வலிக்கணும், பொரியல் வை. ஆமா, ஒரு ஆள் வை. இந்த விநாயகர் கோயில் முதல்ல
எவ்வளவு விருந்து இது? கல்பனை தச்சு சத்தியமா 2 நாளா வேற கல்பனை தச்சே வர மாட்டேங்குது. ஏன் அப்படி பண்றீங்க? வைகுந்தத்திலே தேவ விருந்து நடக்குது. இங்க இருக்கிறவங்க யாரு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். சும்மா உட்காந்து படிப்பு நல்லா வரும். அங்கனா இது தேவ விருந்து. இந்த விருந்துல இங்க சாதம் வாங்கி சாப்பிட்டா குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமணமாக வந்து கண்டிப்பா தடை இருந்தாலும் அந்த திருமண தடை நீங்கும். நிக்கிறவங்க ஆமாங்க. அது குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா வந்து அவங்க வேலை வாங்கி சாப்பிடணும் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கை வைப்பா இது காய் கறி. சுவாமி தேவர்கள் எல்லாருக்கும் சாதம் வச்சு சாம்பார் சாதம் போட்டாச்சு. இப்போ பகவானை நினைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் போட்டு எல்லாருக்கும் சாப்பிட சொல்லணும். சரி, உணவா இருந்து வேண்டாம். சத்து பொறு. வாடா சீக்கிரம். உனக்கு சம்மதமா கொஞ்சம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு தென்தோல் மணி வண்ணா உன் சேவடி செப்பி திருகாப்பு அடியோமுடு நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அடிவான் என் மரபாவில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடிவார் சோதி வளத்துறையும் சுடராயும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்க அப்பாஜி கண்ணியமும் பல்லாண்டு ஆனாட்பட்டு நின்றிரேல் வந்தும் மண்ணும் மனமும் கொண்மேன் ஏழாள் கடும் வைப்பிலோ நாங்கள் ராட்சதர்வாய் இலங்கை பாழாளாக பொருதானுக்கு பல்லாண்டு குருதிலே அண்ட குளத்துக்கு அதிபதி நசுரரி ராட்சதரை எண்டை குளத்தை தவிர்த்து இருவேசம் தனக்கு தொண்டை குளத்தில் வந்தடி தொழுதாயிரம் நாம சொல்லி பண்டை குளத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தி எல்லாரும் பெருமாள் அல்வழக்கு ஒன்றுமில்லா வணிகோற்றோர் அபிமானதுங்கன் அல்வகையாலும் பரமேட்டை சார்ந்த வெங்கம் இல்லாண்டம் தண்ணி வில்லி முத்தூர் விரும்பிய சொல் நல்லாண்டு நபி நுரைப்பானவோ நான் கோய்ந்த போடுங்க. வாயிலிருந்து கொஞ்சம் போடக்கூடாது. எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டீங்க. ஏன்னு கேட்டா அந்த இலைக்கு ஒரு ஆள் வரணும். அந்த இலைக்கு வராத சாப்பிட்ட மிஸ்ஸுக்கு கூட கெட்டிக்கார பேடி வச்சு பீ மாதிரி எல்லாம் சாப்பிடுமா? ஆமா, இந்த இலைக்கு ஆளு ஒண்ணு சொல்லுங்க. கொண்டு வருமா? இப்ப நம்மளுடைய இப்பதான் எல்லாம் சாப்பிட்டு இப்ப ஆறு வேணும். சரி, இப்ப கொண்டு வர
சாப்பாடு 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 சாப்பிடுப்பா இதுல வெக்கப்பட சாப்பிடு ஏய், தம்பையா, நானும் அந்த தேவர் வீட்டுக்கு நானே அந்த சாப்பாடை கையில சாப்பிடுவேன். போறேன் சாப்பிடு ஏண்டா? சாப்பிடுப்பா ஏய், தம்பையா, அந்த தேவர் வீட்டு லட்சுமி வீட்டு சாப்பாடு நானே கையால சாப்பிடுவேன். நானே கையால பிடிச்சு சாப்பிட மாட்டேன். நான் வீட்டுல ஊட்டினாதான் சாப்பிடுவேன். கூட்டி விட சாப்பிடுங்க நான் ஊட்டி ஏய் சாப்பிடுறா சாப்பிடுறா ஒண்ணும் இல்ல பல்லு வரக்காத வாங்கட்ட போய் சோறு சாப்பிடுங்க மோர் அப்புறம் ரசம் சாட்டிலே இருந்தா பல்லுவல ஊட்டு நல்லா வாய் உள்ள விடு இன்னொரு வாட்டி நல்ல நிறைய விடுங்க அந்த முருங்கை எடுத்து வாய்க்குள்ள விடு ஐயோ ஒரு கொண்டாட்டி ஆச்சி மாட்டுமா கடிக்கிறா கொண்டாட்டி கட்சி கடிக்கிறா அதுக்கு ரத்தங்க கட்டி ஊற போடுறான் பாரு சரி எல்லாமே தேவர் எல்லாம் சாப்பிட்டாங்க அந்த இலைக்கு ஆள் வச்சிருக்கோம்ல ஆமாம்மா தேவர் மூணு அனைவருமே சாப்பிட்டாங்க அந்த ஒரு இலை மட்டும் சும்மா இருக்குது ஆமா சாப்பாடு எனக்கு ஒரு மன வருத்தமா இருந்துச்சு அந்த இலைக்கு ஆள் விடுறேன்னு சொன்னல இப்ப விடு சரிம்மா போல அந்த ஆளை எங்க கண்டுபிடிக்கட்டுமா அந்த ஆளை கொண்டு வரட்டுமா கொண்டு வர உன் கண்ணத்தில் இருக்கும் அந்த கல்லா புருஷனாக போய் டேய் டேய் பத்திரி பந்தாயத்தை பாரு 10 பேர் பணம் ஜாதகத்துல பாரு ஊரெல்லாம் தெரியுமா உருளைக்கிழங்கு உக்காந்து தெரியுமா காய்கிழங்கு ஒண்ணு தெரியல பாப்பா
முன்னாடி பண்ணி என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? பத்திரி தெய்வம், பத்திரி தெய்வம், பத்திரி தெய்வம் முன்னாடிய நீ பக்கத்துல இருந்து பண்ண என்ன பண்ண ஒன்னா போல ஒன்னா போல கூட்டி வச்சவன் இந்த உலகத்தில யாரும் இல்லை. யாரும் இல்லை. இனிமே ஒரே நிமிஷம் வரும். ஏன் போட்டு எப்படி தான் மனைவி என்று பாராமல் நீ அபகரிச்சாயோ? மாற்றானோட மனைவியை அபகரிச்சாயோ? எண்ணூத்தி 86 வியாதிலே கொடிய வியாதி, கும்ப வியாதி, பிடிய கிடந்து பிடியடா சாதம். நீ எப்ப கட்டி கணவன் இருந்தும் மாற்றான பாத்தியம் நீ ஒரு சடமா போது படி. எனக்கு தாபம் வந்து பெருங்காலா ஊத்தும்படி சாபத்தை கொடுத்து விட்டாரே. எனக்கு தினம் தினமும் இந்த பெருங்காலா ஊத்தி கொண்டே இருக்கிறதே. இந்த சாப விண்ணத்துல எப்பதான் நீரும் ஐயா சுவாலை நாராயணா என்ன கோவிந்தா வைகுந்தா. எனக்கு எங்க வீட்டுக்காரு எப்போ தன் கணவர்னு பார்க்காமல் மற்றொரு கணவர் மீது ஆசைப்பட்டு இச்சைப்பட்டு அவரு கொட்டப்பாக்காக்கி நெல்லிக்கனியால் பண்ணியிருந்தாயோ, அதனால எனக்கு பெருங்காடா ஊத்தும்படி சாபத்தை கொடுத்து விட்டார். இந்த சாபம் எப்படி நீங்கும்? இந்த சாபம் நீங்க வேண்டுமானால் இந்த உங்களுடைய பெருங்காடா போறது குறையணும். இந்த உலகத்தில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் 3 நாள் 5 நாள் 7 நாள் இப்படி மாதத்துக்கு ஒரு முறை